நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் இப்பொழுதும் தொடர்ந்து யுத்தத்தின் நேராக தான் இருக்கிறது. என்ன கொஞ்சம் இந்த வெடிகுண்டு சத்தங்கள் கொஞ்சம் ஓய்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுகிறோம். ஆனாலும் இன்னும் ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு வரல, தீர்வும் வரல. பட் ஆனாலும் நாளுக்கு நாள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ உதாரணமாக நம்ம இப்போ பார்க்கறது த ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும்போது, இட்ஸ் த காட்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஆண்டவருடைய அழகான கதை அப்படி தான் சொல்லணும். அந்த கதையினுடைய கதாபாத்திரம் மைய பகுதி எது அப்படின்னு சொன்னால் எருசலேம், இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் தேசம், கர்த்தர் தெரிந்து கொண்ட இந்த யூதர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இவர்களை மையமாய் வைத்து தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே அமைக்கப்படுகிறது. அண்ட் காட் இஸ் ஆர்கெஸ்ட்ரேட்டிங் எவ்ரி சிங்கிள் ஈவெண்ட். உலகத்தில் நடக்கிற எந்த விஷயமும் எதேர்ச்சியாக நடக்கிறதோ இட் இஸ் அ கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கு இப்போ நடக்கக்கூடிய அந்த யுத்தம் ஒரு பார்வைக்காக. இப்போ எதுக்கு நான் இஸ்ரேலை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், இஸ்மவேல் பிறக்கும் பொழுது அவனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். ஸோ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இஸ்மவேல் சகோதரன் என்று சொன்னால் ஈசாக்கும் சகோதரன் தான். ஆனாலும் அவன் அருகாமையில குடியிருப்பான், ஆனா ஒற்றுமையா இருக்க மாட்டான். ஸோ எப்போவுமே அந்த இடத்துக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை, ஒரு யுத்தத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்குள்ள எந்த விதத்துலேயும் ஒற்று போகாது அப்படிங்கிறது அன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் கர்ஸாக கூட நம்ம இதை பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், இஸ்மவேலையும் நான் ஆசீர்வதிப்பேன், அவனையும் நான் ஒரு பெரிய சந்ததியாக நான் உருவாக்குவேன், அவனும் 12 பிரபுக்களை பெறுவான் அப்படிங்கிறத நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வார்த்தையை வைத்து தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சில காரியங்களை சபைக்கு எழுதுகிறார். அந்த காரியத்தை வைத்து நம்ம இன்னைக்கு அந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ கலாத்தியர் 4ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 2 விதமான பெண்கள், இன்னைக்கு நம்ம முழுக்க இந்த 2 பெண்கள் அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு தான் இந்த ஆன்டை செமிட்டிசம் அதை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 22வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் பொழுது 2 குமாரர், ஒன்று ஈசாக்கு, மற்றொருவனுடைய பெயர் இஸ்மவேல். அப்போ இந்த இருந்தாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்திலிருந்து பிறந்தவன். 23வது வசனத்தை நம்ம இருந்து படிக்கலாம். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அடிமை யாரு? ஆகார் ஒரு அடிமை பெண். ஸோ அவனிடத்திலிருந்து பிறந்தது யார்? இஸ்மவேல். அதாவது ஆண்டவருடைய உடன்படிக்கை, அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை, ப்ராமிஸை நிறைவேற்றுவதற்காக ஆபிரகாமும் சாராளும் அவர்கள் எடுத்துக்கொண்ட சொந்த முயற்சின்னு சொல்லலாம். ஆபிரகாமை பார்த்து இந்த ஆகார் இந்த அடிமை பெண்ணோட நீ சேர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனும் அவளோடு கூட சேர்ந்தான். இஸ்மவேல் பிறந்தான். ஸோ மாம்சத்தில் பிறந்தவன், இந்த உலக பிரகாரமாக எப்படி நம்ம எல்லாரும் பிறந்தோமோ அதுபோல பிறந்தவன் இஸ்மவேல். சுயாதீனம் உள்ளவிடத்தில், ஃப்ரீ, அப்போ ஒரு ஃப்ரீடமை குறிக்கிறது தான் அடுத்த ஒரு மகன். அந்த சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல மனுஷ பலம் செயல்படலை, பட் நாட் பை த ஹியூமன் ஸ்ட்ரென்த், பட் காட்ஸ் டிவைன் பவர். ஆண்டவருடைய வல்லமையினால பிறந்த ஒரு மகன் யாருங்க? ஈசாக்கு. 24வது வசனம், இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அப்ப பவுல் சொல்றாரு, இதை சாதாரணமா பார்க்க கூடாது, இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. சோ ஆகார் அப்படின்னு சொன்னாலே நீங்க எந்த மவுண்டனை ஞாபகம் வச்சுக்கணும்? சீனாய். சீனாய் மலைனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
மோசே பெற்றுக்கொண்ட கட்டளைகள், த லா, அங்கதான் பெற்றுக்கொண்டார். அப்போ லாவை பெற்றுக்கொள்றது தான் இந்த முதல் பிள்ளை, அந்த இஸ்மவேலுக்கு அறிகுறி. ஸோ லா படி அன்னைக்கு அவங்கனால நீதிமான்கள் ஆக்கப்பட முடியல, சாபத்துக்கு உட்பட வேண்டியதா இருந்தது. அந்த நியாய பிரமாணம் அவங்கள விடுதலை செய்ய முடியல. ஸோ ஒரு அடிமைத்தனம், அதை குறிக்கிறது தான் இஸ்மவேலினுடைய அந்த வம்சத்தை குறிக்கிறது. ஆகார் என்பவள் தானே. 25வது வசனம், ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே, அடிமைத்தனத்தை குறிக்கிறது. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள். அப்ப இங்க சொல்லப்படுகிற இந்த எருசலேம் தாயானவள் அப்படின்னு சொல்லுகிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, த மதர், த சர்ச், சபையை குறிக்கிறதாக இருக்கிறது. 27வது வசனம், கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பா எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்துக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஈசாக்கை போல நம் வாக்குத்தத்தத்திற்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்ப இதுக்கு தாய் யாரு? சாராள் என்று சொல்லும் பொழுது சீயோன் மலை. சோ இந்த சீயோன் மலை அப்படின்னு சொன்னா சுயாதீனம். த்ரூ கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளாக, நியாய பிரமாணத்தின் வழியாக அல்ல, கர்த்தருடைய இயேசுவானவருடைய சுவிசேஷத்தின் வழியாக நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டிருக்கிறோம்? சுயாதீனம் உள்ளவர்களாக மாறி இருக்கிறோம் அவருடைய கிருபையினால. அப்போ அவருடைய இரக்கத்தினால இயேசு கிறிஸ்து தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவரை நம்ம பிலீவ் பண்ணும்போது, அதை நம்ம விசுவாசிக்கும் போது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறோம். நாட் பை த லா பட் பை கிரேஸ் அப்படின்னு சொல்றது தான் இந்த இடத்துல அதை சொல்லுகிறார். 30வது 29 வாசிக்கலாம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பது இல்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இது ரெண்டும் ஒன்னா எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. சோ நியாயப்பிரமாணமும் கிருபையும் ஒன்னா இருக்க முடியாது அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா பவுல் அன்னைக்கு அந்த சபைக்கு எழுதி உணர்த்தினார். அங்க இருந்த சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் அன்னைக்கு பவுல் அவர்களுக்கு புரியும்படியாக கற்றுக் கொடுத்தார். அப்ப இந்த இடத்துல சொன்னாரு, இன்னைக்கு நம்ம அடிமைத்தனத்துல இல்ல. என்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரோ, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து ரத்தம் சிந்தினாரோ, அப்பொழுதே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் கிருபையினாலே. அவரை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப அதற்கு அடையாளமாக நம்மளுடைய பழைய மனிதன், பழைய சுவாபத்தை நம்ம களைந்து போடும் வண்ணமாக நம்ம ஞான ஸ்நானத்துக்கு உட்படுகிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய பாத்திரமாக நம்ம எடுக்கப்படுகிறோம். அதை அவர் இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். சுயாதீனம். ஸோ அப்படின்னா என்ன? நான் ஒரு நல்லது செய்வேன், நான் கடவுள் இப்படி சொல்றத நான் இப்படி கீழ்ப்படிஞ்சு நான் செய்யும் போது எனக்கு பரலோகம் கிடைக்கும். ஐ வில் என்டர் ஹெவன். நான் கடவுளுக்கு பிரியமான ஒரு மனுஷியா மாறுவேன். நாட் பை அவர் டீட்ஸ் பட் இட் இஸ் பை கிரேஸ். நம்மளுடைய கிரியையினால அல்ல, அவருடைய கிருபையினாலே. கிரியையினால அல்ல. கிரியை என்று சொன்னால் நியாய பிரமாணம். இந்த லா படி நீ வாழ்ந்த இருக்கிறியா, இத கரெக்டா இதை நீ எக்ஸிக்யூட் பண்ணியா அப்படின்னா உனக்கு ஆசீர்வாதம். இதை நீ தவறி போனியா அப்படின்னா இதுல சொல்லப்பட்ட சாபம் உன் மேல விழும், உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் காத்திருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் கர்த்தர் விளக்கினார். அந்த நியாய பிரமாணத்திற்கு சொந்தக்காரர் அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார், சிலுவையிலே நிறைவேற்றி காண்பித்தார். அப்போ he demonstrated it through his love. இயேசு கிறிஸ்து அன்பின் வழியாக அதை காண்பித்தார். அப்போ நம்ம இப்போ இந்த இடத்துல ரெண்டு விதமான 2 different groups. ஒன்று ஆகார், இஸ்மவேல், அடிமைத்தனம். இந்த சைடு அதே போல சீனாய் மலை, நியாய பிரமாணம். சாராள் தேவனுடைய வல்லமை, அதே போல சீயோன் மலை, அந்த எருசலேம் சபை,
அப்படி கர்த்தருடைய கிருபை, இது வழியாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஈசாக்கு அப்ப நம்ம யாருக்கு சேர்ந்தவங்க? நம்ம இன்னும் அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அல்ல, நம்ம சுயாதீனம் உள்ளவளுக்கே நாம் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கும் இதுல முக்கியமான வசனம் 29:30 சொல்லுகிறது, இப்பொழுதும் ஒரு காரியம் நடந்து வருகிறது. என்ன? மாம்சத்தின் படி பிறந்தவன் யார்? இஸ்மவேல். ஆவியின்படி பிறந்தவன் யார்? ஈசாக்கு. இருவருக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளுகிறோம். ஸோ இது தொடர்ந்து நடக்கும். ஸோ இதை மையமாக வைத்து இந்த பிரசன்டேஷனுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அதை பார்க்கும் பொழுது சில காரியங்களை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒன்றை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த யுத்தம் எங்க போய் முடியும், இதுல எது அடுத்தது என்ன ஸ்டார்ட் ஆகும், இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது அதிகமா ஆண்டவர் காலங்களை கவனிங்கன்னு சொன்னது உண்மைதான். இப்படிப்பட்ட அடையாளங்களும் நடக்கும் அப்படிங்கிறது சொன்னது உண்மைதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதிய கடிதங்களா இருக்கட்டும், அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய மற்ற அப்போஸ்தலர்கள் எழுதிய கடிதங்கள், நிருபங்களா இருக்கட்டும், யாருமே எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின 36ஆம் அதிகாரத்தை வாசி, 37 படி, 38 படி அப்படி யாருமே சொல்லல. அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லல. இன்னைக்கு நடக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோ பாருங்கன்னு சொல்லல. ஜியோ பாலிட்டிக்ஸை கவனிங்கன்னு சொல்லல. அப்படின்னா நம்மளை விட ஞானவான் பவுல் அவர் எழுதி இருக்கலாம் இல்லையா? ஆனா அவர் அன்னைக்கு சபைக்கு என்ன உணர்த்தினார் தெரியுமா? ஒரு சில வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அப்போ ஒன்ன மட்டும்தான் எப்பவுமே மோட்டிவேட் பண்ணாரு, என்கரேஜ் பண்ணாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கம்மிங் அகெயின் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னார். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லும் பொழுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்படின்னா என்னது? உன் பரிசுத்தத்தை காத்துக்கோ, உனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, உனக்கு ஒரு ஹோப் இருக்கு. என்னது? நீ எதிர்பார்க்கிற இயேசுவானவர் நிச்சயமாக அவர் வருவார் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அதே தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது 10வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்களே. அப்படின்னா ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்காக 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அவங்க அதிகமா காத்திருந்தாங்களாம். அப்ப இன்னைக்கு நம்ம எவ்வளவு அதிகமா காத்திருக்கணும் இல்லையா? அதே நம்ம தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. So there is only one gospel that is telling us and reminding us every time we read the scripture that God is coming again. So இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறார், அதற்கு ஆயத்தப்படுங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, இடறி விழுந்துராதீங்க. இதுதான் திரும்ப திரும்ப அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் உணர்த்தினாங்க. பட் இன்னைக்கு இந்த வரலாற்று பக்கங்களையும் ஏன் சேர்ந்து பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் காலத்துல உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை தவற விட்டோமானால் ஐயோ நமக்கு. எவ்வளவு பாருங்க, இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்கள் நடக்கிறதுக்கு பலர் காத்து கிடந்தாங்க. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அதற்காக காத்திருந்தாங்க. இந்த காரியம் எப்ப நடக்கும், எப்ப இந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒரு நிறைவேறுதலுக்குள்ள வரும் அப்படிங்கிறத ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி வெயிட் பண்ணவங்க அதை பார்க்காம மரித்து போனாங்க. 2000 வருஷம் கழிச்சு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறத பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை தொடர்ந்து தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்குது, நான் வாசிக்கிறேன். பட் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கண்டென்ட் பாருங்க. அதுல இப்ப நடந்த இந்த யுத்தம் இல்ல அவங்க ஆரம்ப காலத்திலிருந்தே அவங்க சந்தித்து வரக்கூடிய அந்த யுத்தங்களை பற்றி. So why this war? ஏன் இது எப்ப பார்த்தாலும் சண்டை? ஒரு 2-3 வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இஸ்ரேல் இதே மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தானா அவன் ஒன்றும் இருக்க போறது கிடையாது, ஒரு நாள் அவன் இல்லாம போயிடுவான்.
இன்னைக்கு என்னமோ அவன் தாக்கு பிடிக்கிற மாதிரி அமெரிக்காவோட சப்போர்ட்ல அவன் நின்றுட்டு இருக்கான். அமெரிக்கா மட்டும் ஒதுங்கிருச்சு, இஸ்ரேல்னு ஒரு நாடே கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் பேசுறாங்க. இன்னொருத்தர், எதுக்குங்க இந்த வேண்டாத யுத்தம், அமைதியா போலாம்ல அப்படின்னு சொல்லி இத்தனை காசா மக்களை, குழந்தைகளை, பெண்களை, ஆண்கள், அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வீடு வாசலை இழந்து, பலர் மரித்து கொலை செய்யப்பட்டு, அப்போ இன்னைக்கு ஜெனோசைடு, இப்போ ஒரு ஒரு கூட்டத்தையும் அழிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஆரம்ப காலத்துல ஆதரவு தெரிவித்த நாடுகள்லாம் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னடா இந்த நாடு அப்படின்னு வெறுக்கிறாங்க. ஒரு எரிச்சல் வருது, ஒரு எரிச்சல் அவங்க மேல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு எரிச்சலை கூட கடைசி நாட்கள்ல வரும் அப்படிங்கிறத கூட ஒரு பகுதியில சொல்லப்பட்டது உண்டு. உபாகம புஸ்தகம் 32 பாருங்க, இந்த வசனம் வாசிங்களேன், ஒரு அருமையான வசனம். உபாகமம் 32:21. உபாகமம் 32:21. தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி. யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. எனக்கு இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? எரிச்சல் உண்டாக்குனாங்க. தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். அவர்களுடைய மாயையினாலே என்ன செய்தாங்க? தேவனாகிய கர்த்தரை கோபப்படுத்தினாங்க. ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்குவேன். அப்படி பாருங்க, நான் ஒரு ஜன கூட்டத்தை எழுப்புவேன். எனக்கு எப்படி எரிச்சல் உண்டாக்குனாங்களோ, கோபப்படுத்தினாங்களோ, அதே போல ஒரு எரிச்சலும் கோபங்களும் மற்ற ஜனங்கள் அவங்க மேல காண்பிக்க கூடிய அளவுக்கு வரும். உண்டாக்கி மதிகெட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். மதிகெட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். அப்போ இந்த வசனங்கள் நிறைவேறுதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். பாருங்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நிறைய குரூப்பா ஃபார்ம் பண்ணி அங்கங்க ஆன்டை செமிட்டிசம், அதாவது முந்தி இருந்ததை விட இந்த காலகட்டங்கள்ல அவங்களுடைய கோபத்தையும் எரிச்சலையும் அவங்களுடைய பகையையும் பழிவாங்கக்கூடிய எண்ணங்களையும் இன்னைக்கு ஜனங்க அள்ளி வீசிட்டு இருக்கிறாங்க. அதை வெளிப்படுத்தி வர்றாங்கிறதையும் இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகள் நமக்கு வெளிப்படுத்துது. ஸோ இதெல்லாம் ஒரு காலத்துல அந்த ஜனங்கள் சொன்னதுதான். வீடு பாழாய் போகும் அப்படின்னு மத்தேயுள்ள இயேசு கிறிஸ்து சொன்னார். அதற்காக அந்த வீடு பாழா போனது உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் கடைசி நாட்களிலும் என்ன செய்வார்? அந்த ஜனங்களை நிச்சயமாக சேர்த்து கொள்வார். அந்த ஜனங்களை கட்டாயம் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அது ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. அதை நம்ம ரோமர் 9வது அதிகாரத்துல எல்லாம் நம்ம வாசித்து இருக்கிறோம். சரி, அப்போ why this war? Because this war must happen. இந்த இப்படிப்பட்ட யுத்தங்கள் வரும், யுத்தங்கள் அவங்க சந்திக்கணும் அப்படிங்கறதெல்லாம் முன்னறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த யுத்தங்கள் எப்படி நடக்குது? அது இஸ்மவேல் சந்ததியிலிருந்து இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு நிறைய ஹிஸ்டரியும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டடியும் பண்ணியிருந்தா இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இருந்தாலும் அந்த பழைய ஸ்டோரியை நம்ம இன்னைக்கு ரீவைண்ட் பண்ணி பார்க்கறதுக்கோ ஞாபகப்படுத்துறதுக்கோ இன்னைக்கு டைம் கிடையாது. ஆனா ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் மற்ற தேசத்தை போல ஒரு தேசம் அல்ல. அது தேவன் தெரிந்து கொண்ட தேசம். பல இஸ்லாமிய நாடுகளுக்கு நடுவுலே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசம். தினம் யுத்தங்கள் தான். அதை பத்தின ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. அதுல ரொம்ப அழகா இருந்தது. A nation this small should not be this strong. A nation this small, இத்தனூண்டு நாடு ஆனா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது. இஸ்ரேல் has no oil, எண்ணெய் வளம் கிடையாது. நோ ஸ்பெஷல் நேச்சுரல் ரிசோர்சஸ், எந்த இயற்கை வளங்களும் அவங்க கிட்ட கிடையாது. A population barely the size of a mid-sized American city. நம்ம ஊர்ல சொன்னா ஒரு கேரளாவை போல ஒரு சின்ன ஒரு நாடு. They are surrounded by enemies. அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய பகைஞர்கள். Hated in the United Nations. பாருங்க, அந்த யுனைடெட் நேஷன்ஸ் அவங்கள வெறுக்கிறாங்க. Targeted by terror. பயங்கரவாதிகள் எப்பவுமே அச்சுறுத்தல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. Condemned by celebrities. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபலமானவர்கள் அவங்க செய்யக்கூடிய
காரியங்களை அவங்கள கடிந்து கொள்றாங்க. பாய்காட்டட், ஸ்லாண்டட், அட்டாக்ட், and still they thrive like there is no tomorrow. ஆனாலும் இன்னைக்கும் இஸ்ரேல் ஒரு நாடு உயிரோடு இருக்கு. இன் மிலிட்ரி அவங்களுடைய இராணுவம், இன் மெடிசின் மருத்துவம், செக்யூரிட்டி பாதுகாப்பு, டெக்னாலஜி தொழில்நுட்பம், அக்ரிகல்ச்சர் விவசாயம், இன்டெலிஜென்ஸ் உளவு, இன் மொராலிட்டி, இன் ஷியர் அன்பிரேக்கபிள் வில் அவங்களுக்கு நிகர் யாருமே இல்லையா ரிப்போர்ட் சொல்லுது. They turn desert into farmland. They make water from air. They intercept rockets in midair. They rescue hostages under the nose of the world's worst regimes. They survive wars that were supposed to wipe them out and win. The world watches this and can't make senses of it. எப்படிரா இவன் உயிரோட இருக்கிறான், இவன் காத்துலேருந்து தண்ணி எடுக்கிறான், வனாந்தரத்தை வயல் நிலமா மாற்றி இருக்கிறான், இவன் நடுவான்ல வரக்கூடிய எப்படிப்பட்ட ஏவுகணைகள் வந்தாலும் அதை தாக்கி அழிக்கிறான், அவனுடைய பணைய கைதிகள் எந்த நாட்டில் எத்தனை கொடுமையான சாம்ராஜ்யத்தில் சிக்கினாலும் அங்கே உள்ள நுழைஞ்சு அவங்களுக்கே டஃப் காம்படிஷன் கொடுக்குறான், எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் அதுக்கு நடுவுலையும் அவன் ஜெயிச்சு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான். இந்நேரத்துக்கு அவன் இருந்திருக்கவே கூடாது. மேப்ல இஸ்ரேல் ஒரு நாடு காணாம போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு அவன் அதுல தப்பிச்சு வர்றது மட்டும் இல்ல, ஜெயிச்சும் நிக்கிறான். இஸ் நாட் ஒன்லி கம்மிங் அவுட் ஆஃப் இட், பட் ஹி இஸ் வின்னிங் எவ்ரி பேட்டில். அது பாருங்க, உலகம் அதை பார்க்குதான், உலகத்துக்கு ஆச்சரியமா இருக்கான். அதுக்கு நிறைய அதுக்கெல்லாம் சொல்றாங்க இது என்னவா இருக்கும்னு. ஆனா கடைசியா நிறைய எழுதி இருக்கிறாங்க. பட் ஒன்று நான் சொல்வேன், இட் இஸ் ஆல் அ மிரக்கிள். இட்ஸ் ஆல் God's chosen people. அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனங்களை அந்த தேசத்துல அவங்க நிலைநாட்டுறாங்க. பாருங்க, அவங்க இந்நேரத்துக்கு அவங்க டிஸப்பியர் ஆயிருக்கணும் இல்லையா, டிஸப்பியர் ஆயிருக்கணும். ஆனா எல்லாத்தையுமே அவர்கள் திருப்பி கொண்டார்கள். இதுல இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி ஒன்று இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, இஸ்ரேல் நாடு அது உயிரோட இருக்கும். அது எண்ணி எத்தனை காலங்கள் வந்தாலும் அது நிச்சயமா இருக்கும். இதை விட அவங்க பெரிய வார சந்திக்க தான் போறாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்கும்பொழுது ஒரு பொலிட்டிக்கல் அண்ட்ரெஸ்ட் தலைப்புச் செய்தி எடுத்தாலே இன்னைக்கு பிபி நெத்தன்யாகு ட்ரம்ப் அவங்கள சந்திக்கிறாங்க, என்ன பேச்சுவார்த்தை நடக்குதோ, என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ, அப்படியெல்லாம் நம்ம இன்னைக்கு தலைப்புச் செய்தியெல்லாம் பார்க்குறோம்ல. இதெல்லாம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டது, அன்னைக்கு உரைக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கும் ஈரானோட நடந்த வாரில் அவங்க ஜெயிச்சு நிற்கிறாங்க. காசாவையும் அதே அளவுக்கு தான் தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. இப்ப அடுத்தது காசாக்குள்ள பணைய கைதிகள் இருக்கிறாங்க. அந்த பணைய கைதிகளை மீட்கணும். அந்த மீட்கிற அந்த பேச்சுவார்த்தை தான் இப்ப நடக்குது. அது ஒரு அளவுக்கு அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா வர மாதிரி தெரியுது. அதாவது 60 நாள் ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்து, அந்த 60 நாள் சமாதான ஒப்பந்தத்துல சில மரித்து போன சடலங்களையும் அது போல 10 உயிரோடு இருக்கக்கூடிய பணைய கைதிகளையும் நாங்க விடுதலை ஆக்குறோம். அதுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்சுக்கு நிறைய காரியங்களை பேசுறாங்க. ஆனா ஒவ்வொரு தடையும் நீங்க விடுதலை ஆக்கும் போது அவங்களை கொண்டு பிரம்மாண்டமா ஸ்டேஜ் எல்லாம் அமைச்சு என்ன செய்யக்கூடாது, அவங்கள படம் பிடிச்சு அவங்கள வீடியோ போட்டு காமிச்சு அவங்கள ஹியூமிலியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கு. இது யார் சொல்றா? ஹமாஸ். ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க. உலகம் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு சமாதானம் வரப்போகுது போல. உண்மையாலுமே ஒரு சமாதானம் வரும். எல்லாரும் சொல்ற மாதிரி இது எசேக்கியேல் 38 வரலாம் கிடையாது. பட் இதெல்லாம் ஒரு ஆரம்பம், அவ்வளவுதான். இட்ஸ் ஆல் a beginning point, a starting point, அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல போறேன். இது பாருங்க, this is Article 7. Article 7 இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட். நான் சொல்றத இப்ப கொஞ்சம் கவனமா நீங்க கேட்கணும். இது ஏதோ புதுசா நம்ம வேற ஏதோ அவுடேட்டட் கண்டென்ட்ல இருந்து எடுக்கல. பட் இது ஒரு ரியாலிட்டி. ஹமாஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அவங்களுடைய பெயர் தான் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் மூமெண்ட். அவங்க சொல்லக்கூடிய அவங்களுக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதுபடி அவங்க ஃபாலோ பண்றாங்க. இப்ப நம்ம இஸ்மவேலை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஹி ஒர்க்ஸ் அண்டர் லா அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சேன். அப்போ அவங்களுக்கு சில கோட்பாடுகள் இருக்குது. அந்த கோட்பாடுகள்ல என்ன அப்படின்னா, இது பாருங்க, the prophet Allah bless him and grant him salvation has said, the day of judgment will not come about until Muslims fight the Jews, killing the Jews.
when the Jew will hide behind stones and trees. அதாவது அந்த நியாய தீர்ப்பு, அந்த சமாதானத்தின் காலம் வரவே வராதாம். எப்படி? எல்லா இஸ்லாமியர்களும் போய் சண்டை போட்டு யூதர்களோட அவங்கள கொலை செய்யற வரைக்கும். அப்ப யூதன் என்ன செய்வானா, சில கற்களுக்கு பிறகு இல்லைன்னா மரங்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவானா. அப்போ அந்த மரங்கள் பேசுமா, பேசி சொல்லுமா, இங்க பாரு, எனக்கு பின்னாடி ஒரு யூதன் ஒளிஞ்சிருக்கான், நீ வந்து அவனை கொன்று அப்படின்னு சொல்லுமா. ஒரே ஒரு மரம் இருக்கான், கார்கத் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா மட்டும் என்ன செய்யாதான், அந்த மரம் அவங்கள காப்பாத்துமா. இப்படி எல்லாம் அவங்களுடைய ஆர்டிக்கிள் இருக்கு. and they follow this article. இதை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அடுத்தது பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அடுத்தது the hour will not be established until you fight with the Jews, and the stone behind which a Jew will be hiding will say, oh Muslim, there is a Jew hiding behind me, so kill him. so the messenger அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற ஒரு முக்கியமான டாஸ்க் இது. ஒரு வேலை. நமக்கெல்லாம் எந்த டாஸ்க்கும் கிடையாது. நம்ம எந்த கிரியையும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம செய்யவே வேண்டாம். அப்ப என்ன செய்யணும்? நான் போய் அவனை கொலை செய்ய வேண்டும். நான் போய் அவனை, யார? யூதனை கொலை செய்யணும். இது அவங்க ரத்தத்திலே சின்னதுல இருந்தே பழக்கி வச்சு ஊறிடுச்சு. ஆர்டிகிள் 8 இதெல்லாம் நீங்க படிக்கணும். ஏன்னா நான் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். இதை நீங்க நல்லா உங்க மனசுல வச்சுக்கணும். Allah is its target, the Prophet is its model, the Quran its constitution, jihad is its path, and death for the sake of Allah is loftiest of its wishes. அதாவது நானும் சாகணும், அவனும் சாகணும், நானும் சாகலாம், தப்பு கிடையாது. ஸோ they talk death பேசுவாங்க. அப்போ இவங்களுக்கு மரணம், அவர்களுக்கு மரணம், நானும் மரிக்கிறேன். நான் மரித்தா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கும் ஹெவன் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அப்படி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மோசே என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க வாசிச்சு பாருங்க. டியூட்ரானமி, உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. யூதர்களுக்கு அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய நியாய பிரமாணம் அதை மோசே மூலமா வாங்கினாங்க. அவர் என்ன இவங்களுக்கு சொல்றாருன்னு பார்க்கலாம். இவங்க மெசஞ்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? யூ ஹேவ் டு கில் த ஜூஸ், யூதனை கொன்று அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை படிங்களேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள், மரணத்தை அல்ல, சாவை அல்ல, நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நீ பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவரா இருப்பார் என்றான். அப்ப நீ எதை சூஸ் பண்ணணும்? யூ ஹாவ் டு சூஸ் லைஃப் அப்படிங்கிறத மோசே இங்க கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப பாருங்க. இப்ப இந்த காசா வாருடைய பேச்சுவார்த்தையில நடக்குது. ஒரு சீஸ் ஃபயர் ஒப்பந்தம் வர்றது போல இருக்கு. 60 நாள் நான் உங்களுக்கு சொன்னது போலதான். இதுக்கு நடுவுல காசால நடக்கக்கூடிய யுத்தங்களையும் இஸ்ரவேல் பக்கத்துல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களும் மறிக்கிறாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, டெத்துன்னு சொல்லுவாங்கன்ட்டு. என்னைக்கு ஈரான் டேக் ஓவர் பண்ணுச்சோ, அதாவது இப்ப இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் லீடர் அலி கமேனி அவர் உள்ள வந்தாரோ, அப்ப என்ன சொல்வாரு? அமெரிக்கா ஒரு பெரிய சாத்தான், இஸ்ரேல் ஒரு குட்டி சாத்தான். பாருங்க, இன்னைக்கு நிறைய பப்ளிக் ஃபண்ட் ரைஸ் பண்றாங்களாம். எதுக்குன்னா அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டை கொலை செய்வதற்காம். இந்த பாருங்க, இது கேட்டு பாருங்க. இது ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு இது என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. To the United States, it doesn't mean death to, they don't mean death to the people of the United States or even to the officials of the United States. So they say death to America.
ஸோ அவங்களோட இந்த இது ஸ்டார்டிங்கே இப்படி தான் வரும், டெத் டு அமெரிக்கா. சரி, they pronounce death, அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த நடந்த யுத்தத்தில் இது ஒரு குட்டி நாடு தான். ஆனால் அவங்க ஐஆர்ஜிசி, ஸோ ஈரானில் இருக்கக்கூடிய அந்த டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எங்களோடதுலேருந்து 52 ஜெனரல்ஸ், பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், அவங்க எல்லாமே இப்போ இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அவங்க மரித்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு மாசத்துல மட்டும் எத்தனையோ இமிகிரன்ஸ் ஈரான்லேருந்து வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு சீனியர் ஹமாஸ் அஃபீஷியல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் இப்போ காசா எங்கள் கண்ட்ரோலே கிடையாது, 80% காசா ஸ்ட்ரிப் வந்து நாங்கள் எங்களுடைய கண்ட்ரோல் இழந்துட்டோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு தலைவர்களாக இருந்த 95% தலைவர்கள் மரித்து போனாங்க. ஆக்டிவாக இருந்தவங்க இப்போ யாருமே இல்லை. இப்போ கம்ப்ளீட்டாக செக்யூரிட்டி அப்படிங்கிறதே இன்னைக்கு காசாக்குள்ளே இல்லை அப்படிங்கிறாங்க. பாருங்க, இந்த ஆப்ரேஷன் ரெட் வெட்டிங் அண்ட் ஆப்ரேஷன் நார்னியா, இந்த 2 ஆப்ரேஷனை சமீபத்தில் ஈரான் மேலே நடத்தினதுல அவங்க சொல்றாங்க, இட் இஸ் a கிரேட் மிரக்கிள். இது ஒரு பயங்கரமான ஃபினாமினல் சக்சஸ், எதிர்பார்த்ததை விட ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி. டேரிங், தைரியமா அடுத்த ஒரு நாட்டின் எல்லைகளுக்குள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப குவிக்கா, ரொம்ப துரிதமா அங்க இருக்கக்கூடிய டாப் ஜெனரல்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய பெரிய பெரிய மிசைல் ஸ்டோரேஜா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் அவங்க தாக்கி அழித்தது ஒரு பெரிய டேரிங் ஆப்ரேஷன் அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜியால்தீன் அப்படின்னு சொல்றவர் திரும்ப யூஎஸும் இஸ்ரேலும் எங்களை வந்து அட்டாக் பண்ணா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ட்ரேடிங் சென்டராக இருக்கக்கூடிய தெல் அவீவ், ஹைஃபா, அது எல்லாத்தையும் நாங்கள் மண்ணோட மண்ணாக்கிடுவோம், ஒன்றும் இல்லாமல் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கு நடுவில் நிறைய சீரியாவில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யுத்தங்கள் ஒரு பக்கத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏமன் நாட்டிலேருந்து ஹூத்தீஸும் தாக்கிட்டே வராங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா, ஸோ யாரெல்லாம் இப்போ சமீபத்தில் நடந்த இந்த பிரிக்ஸில் அமெரிக்காவுக்கு எதிராக போகிறாங்களோ ஒரு 10% டாரிஃபை அதிகப்படுத்துறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல ஹூத்தி தான் இப்ப ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத கூட்டம். ஹமாஸ், ஹெஸ்போலா மாதிரி ஹூத்திஸ் ஏமன் நாட்டில இருந்து. ஸோ ஆனாலும் இந்த கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அந்த தாக்குதலை பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்கா பயணம் செய்த பொழுது ஆன் த ஏரே அவர் சிலதெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல், ஏமன் நாட்டையும் தங்கள் வசமாக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. கேலக்ஸி லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கப்பலை 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கடத்தியதாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அதை ஐடிஎஃப் அதில் சம்பந்தப்பட்டு அந்த மூழ்கடிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போலதான் த மேஜிக் சீஸ் அப்படின்னு சொல்ல பயங்கரவாதத்திற்காக பயன்படுத்தப்பட்ட சில கப்பல்களையும் கைப்பற்றி இருக்கிறார்கள் இஸ்ரவேலர்கள் அப்படின்னு. இதே போல ஏமன் நாடு எங்களுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தா ஈரான் நாட்டை பார்த்துக்கோங்க, ஈரான் நாட்டுக்கு என்ன முடிவு வந்ததோ அந்த முடிவு தான் உங்களுக்கும் அப்படிங்கிறத இஸ்ரேல் நாட்டினுடைய பாதுகாப்பு படை அமைச்சர் ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்கிறார். இது நீங்க எல்லாருமே கடந்த வாரம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பக்கத்துல பேரழிவுகள் நடக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். டெக்சாஸ் நாட்டில் ஒரு சம்மர் கேம்புக்கு போன ஏராளமான கிறிஸ்தவ பிள்ளைகள் திடீரென்று ஃபிளாஷ் ஃப்ளட் வந்ததுல அநேக பிள்ளைங்களை அடிச்சுட்டு போயிருச்சு. கண் முன்னாகவே அநேகர் மரித்து போனாங்க, அநேகரை காப்பாற்றிருக்கிறாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. அலி கமேனி இருக்காரா, எங்க இருக்காரு? இந்த யுத்தம் நடக்கும்போது ஆளையே காணோம். ஆனா இத்தனை நாளுக்கு அப்புறம் அலி கமேனி ஒரு பப்ளிக் ஒரு ஸ்பாட்டுக்கு வெளியே வந்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெர்மனன்ட் சீஸ் ஃபயர், ஒரு நிரந்தரமாக ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு எடுக்கிறதுக்கான அக்ரிமெண்ட். அதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இப்போதைக்கு 60 நாள் 10 பேர் உயிரோடு இருக்கிறவங்களை வெளியே அனுப்புவாங்க, 18 பேர் இறந்து போன சடலங்களை, அதற்கப்புறம் அவங்களுடைய சிலருடைய மெடிக்கல் ஸ்டேட்டஸை பற்றி சொல்லுவாங்க. அதை ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு டீட்டெயில்ஸை வெளியிடுவோம் அப்படிங்கிறத ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது. பாருங்க, இவ்வளோ நடந்தாலும் ஈரான்ல ஒரு பெரிய பில்போர்டு வச்சிருக்காங்க பாருங்க, வெற்றி, வி டிக்ளேர் வெற்றி, நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்கள்ல இருந்தது போல பெர்ஷியர்களுக்கு முன்பாக எப்படி மண்டி அடிஞ்ச மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவங்கள கொண்டு போய் மண்டி இடுற மாதிரி பில்போர்டை இப்போவும் அவங்க வைக்கிறாங்க. அதே சமயத்துல அமெரிக்கா தேசத்துல ஒரு பெரிய
கொண்டாட்டம் இருந்தது. 249th அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு வாழ்த்தும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஸா இருக்கிறாங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸாக இருக்கிறாங்க, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இஸ்ரேல் நாட்டிலையும் கொடி பறக்க விட்டு அவங்களுடைய கிராட்டிடியூட் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இதை பார்க்கலாம். அதே சமயத்தில் சில முக்கியமான தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த சில டாப் கமாண்டர்ஸ் எல்லாத்தையுமே எலிமினேட் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஸோ நெத்தன்யாஹூ பாலஸ்தீனியன் ஸ்டேட்டை பற்றி அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, பாருங்க, நோ ஒன் இன் இஸ்ரேல் அக்ரீஸ் டு எனிதிங் எல்ஸ், வி வாண்ட் டு லிவ், எங்களுக்கு உயிரோட இருக்கணும். இந்த யுத்தம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல ஆயுதங்களை கீழே போடுன்னு சொன்னால், இஸ்ரேல் ஆயுதங்களை கீழே போட்டால் இஸ்ரேல்னு ஒரு நாடே இருக்காது. ஆனால் அதுவே பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹமாஸ், ஹெஸ்போலா அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டால் ஒரு இடத்துல அந்த இடத்துக்கு சமாதானம் வரும். அப்போ ஏற்கனவே நாங்கள் ஒரு ஹாலோகாஸ்ட்டை சந்திச்சுட்டு வந்து இப்போ அக்டோபர் 7 மாதிரி திரும்பவும் எங்கள் நாட்டில் நாங்கள் நடக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த வாரம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வாரம் தான். ஏன்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்கா போய் ட்ரம்ப் அவங்கள சந்திச்சிருக்கிறாரு. அவங்களோட சில ஒப்பந்தங்கள், 2 விதமான மீட்டிங் நடந்திருக்குது. அந்த மீட்டிங்கில் சில பேச்சுவார்த்தைகள் அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ சில காரியங்கள் அவங்க பேசி இருக்கிறாங்க. அது என்னங்கிறது இந்த வாரத்தில் நமக்கு தெரிய வரும். ஸோ அதில் முக்கியமாக ஒரு உடன்படிக்கை MOUவும் அவங்க சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறாரு. ஈரான்ல இருந்து அந்த மிசைல் அவங்களோட சிலது எடுத்து அந்த B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் மாதிரி ஒரு ஞாபகார்த்தமாக அவர் ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஒரு மெமராண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இஸ்ரேல் அமெரிக்கா எனர்ஜி மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஒரு ஒப்பந்தம். இனிமேல் வரக்கூடிய உலகம் வித்தியாசமாக சிந்திப்பவர்களின் உலகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வித்தியாசமா சிந்தித்து இன்னோவேட்டிவான ஐடியாஸை கொண்டு வர்றவங்கள 2 முக்கியமான இடத்துல இருக்கிறது அமெரிக்கா ஒன்று, இஸ்ரேல் ஒன்று அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் இந்த பேச்சுவார்த்தைக்கு போன பெஞ்சமின் நெத்தன்யா அவர்கிட்டையும் IDFல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் என்ன ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்கன்னா, அநேகர் நாங்கள் காயப்பட்டிருக்கிறோம், மரணத்தையும் தழுவி இருக்கிறாங்க சோல்ஜர்ஸ். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த முழு வெற்றி நம்ம எடுக்கணும். ஹமாஸ் கிட்ட இருந்து முழு வெற்றி. ஹமாஸ் இருக்கக்கூடாது, செயல்படக்கூடாது. ஹமாஸ் மறுபடியும் இப்படி ஒரு அச்சுறுத்தலை நம்மளுடைய பார்டர்ஸில் கொடுக்கவே கூடாது. நம்ம நிம்மதியாக சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும், உலகம் முழுவதும் யூதர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய பகை அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. சிட்னி நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சினகாக், யூதர்கள் வழிபடக்கூடிய ஒரு ஜெப ஆலயத்திற்கு தீ வைத்து தங்களுடைய விரோதத்தை அவங்க காண்பிச்சிருக்கிறாங்க. அதே போல ஒரு இஸ்ரேல் நாட்டினுடைய ரெஸ்டாரண்ட், ஸோ அதை தாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கு. ஆரம்ப காலத்திலிருந்து, அதாவது 1948 அந்த சமயத்தில் பார்க்கும் பொழுது பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரே பகுதியை, அது அன்னைக்கு ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, அராபியர்களுக்கும் நாங்கள் உங்களுக்கு நாடு தரோன்னு சொல்லிட்டாங்க, யூதர்களுக்கும் நாங்கள் நாடு தரோன்னு சொல்லிட்டாங்க. பால்ஃபோர் டிக்ளரேஷன் எழுதின சமயத்துல யூதர்களுக்கு ஒரு பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு தேசத்தை அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க, இவ்வளோ பெரிய நாட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போன்னு. ஆனா 1923 அந்த வாக்குல அந்த இடப்பகுதி அவங்க ஆட்டோமேட்டிக்காவே குறைச்சிட்டாங்க. அவங்க சொன்னபடி பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய எகிப்துல ஒரு பகுதி, ஈராக்ல கொஞ்சம், ஜோர்டான், இது முழுவதும் சேர்ந்தது தான் அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன்ல கொடுத்திருந்த நிலப்பரப்பு. ஆனா அது அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்சதெல்லாமே ஒரு வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அன்னைக்கும் காசா இருந்தது. அன்னைக்கு அது எதோட இணைஞ்சுக்கிட்டதுன்னா, டிரான்ஸ் ஜோர்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பகுதியாக அவங்க பிரிச்சாங்க. ஒன்று யூதர்களுக்கு கொடுத்தாங்க. யூதர்கள் அந்த பார்ட்டிஷனை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த பாலஸ்தீனர்கள் இந்த 2ஆ பிரிச்சதை அவங்க ஒத்துக்கவே இல்லை, அவங்க அங்கீகரிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1948 இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடுறாங்க. இன்னைக்கு இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவாயிருச்சு, ஸ்டேட் உருவாயிருச்சு. ஆனா பாலஸ்தீனர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாலஸ்தீன நாடு உருவாகவே இல்லை. பல சமயத்துல இஸ்ரேல் நாடு சமாதான ஒப்பந்தம் செய்யறதுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க, அதுக்கு அவங்க வழி விட்டாங்க. ஆனா எந்த ஒரு வழியையும் அவங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க யூஸ் பண்ணிக்கவே கிடையாது. ஆஸ்லோ ரெக்கார்ட்ஸ் வந்தது, அப்ரஹாம் அக்கார்ட்ஸ் வந்தது, எத்தனையோ பேச்சுவார்த்தைகள், சமாதான உடன்படிக்கைகள். ஆனா எதுவுமே பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு உருவாவதற்கு இஸ்ரேல் சம்மதித்தாலும் உருவாகவே இல்லை.
இன்னைக்கு என்னாச்சு, இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சொல்லாக இருக்கிறது. 2 ஸ்டேட் சொல்யூஷன். இந்த சண்டை நிக்கணும், மேற்கொண்டு இது பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னா இந்த நாட்டை 2ஆ உடைங்கிறாங்க. 2ஆ உடைங்க, அவங்களோடது அவங்க நாடுன்னு கொடுங்க. ஆனா இந்த நாட்டை கொடுக்கறதுக்கு முடியாது. ஏன்னா வெஸ்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் யூதேயா சமாரியா இருக்குது. இஸ்ரவேலர்களுடைய பூர்வீகத்தை காட்டக்கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய 2 பகுதி இருக்கு, பெத்லஹேம் இருக்கு. அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்களும் அதே அந்த பகுதி கேட்குறாங்க. அதே போல இந்த காசாங்கிறது யோசுவா காலத்துல இருந்து இவங்க கூட இணைக்கப்படவே இல்லை. நீங்க காசா தனியா போங்க அப்படின்னாலும் இவங்க தனியா கொடுத்தாலும் இவங்கனால இவங்களுக்கு தொந்தரவு தான் இருக்கு. ஸோ அதனால நாங்கள் 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எப்பவுமே பார்டர்ல இருந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு இஸ்ரேலும் சொல்றாங்க. அதே சமயத்துல இவங்களும் எங்களுக்கு இப்ப என்ன சொல்றாங்க, ஃப்ரம் த ரிவர் டு த சி. எந்த ரிவர்? யோர்தான் நதியிலிருந்து மெடிட்டரேனியன் சி வரைக்கும் இருக்கக்கூடிய பரப்பளவு அது பாலஸ்தீனருக்கு தாங்க சொந்தம். இவங்க நாடு ஒண்ணு கூட, இவங்க திருடர்கள், எங்க கிட்ட இருந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்து நம்ம முடிக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த கதை எங்கே போகுதுன்னா, எ டேல் ஆஃப் 2 மதர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 2 மதர் பற்றி சொன்னேன். ஒன்று சாராள், இன்னொன்று ஆகார். ஸோ இவங்களுக்கும் ஒரு குழந்தை இருந்தது, அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருந்தது. ஆனால் நம்ம யாருடைய பிள்ளைகள்? சுயாதீனமான தாயினுடைய பிள்ளைகள். நாம சபை அப்படிதான் உருவாயிருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய யாராலையுமே சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸ் தாங்க இந்த கேஸ். இன்னைக்கு வரைக்கும் நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் ப்ராப்ளம். 2 ஸ்டேட் சொல்யூஷனை அமுல்படுத்தவே முடியல. இப்போ 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அங்க ஒரு ராஜாவை நம்ம சந்திக்க போறோம். அந்த ராஜாவுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா சாலமன். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே தெரியும், அதனால நான் இந்த கதையை சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ இந்த சாலமன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் எல்லா ராஜாக்களை காட்டிலும் அவன் ஒரு ஞானவான். அப்போ கடவுள்கிட்ட இருந்து கிஃப்டா வாங்கினது எது? இந்த விஸ்டம். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த சாலமன் என்ன வாங்கிக்கிட்டார்னா, எனக்கு இந்த ஜனங்களை எல்லாம் நியாயம் தீர்த்து விசாரிச்சு இந்த தேசத்தை நல்ல முறையில நான் வழி நடத்தணும், ஆட்சி செய்யணும், அதனால எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது கடவுள் அவனுக்கு ஞானத்தை தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். அப்போ அந்த ஞானத்தை கொடுத்தப்போ இப்போ சாலமோனுடைய கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வருது. சாலமோன் ஒரு கேஸை அவர் டைரக்டா ஹேண்டில் பண்றாரு அப்படின்னா, சாலமோனுடைய நீதிமன்றத்தை எதுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒப்பிடலாம். அப்போ ஒரு கேஸ் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? பல இடத்துல அந்த கேஸுக்கு ஒரு சொல்யூஷன் தேடி யாராலையும் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாததுனால டைரக்டா ராஜாவுடைய பார்வைக்கே அந்த கேஸ் வருது. அது என்ன கேஸ்ன்னு கேக்குறீங்களா? 2 தாய்மார்கள் வர்றாங்க. இதெல்லாம் இந்த வார்த்தைகள் பாருங்க. 1 ராஜாக்கள் 3:16 சொல்லுகிறது, அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். 2 வேசிகள் இருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. 17 அவங்க சொல்றாங்க. அதுல ஒருத்தி சொல்றா, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். அப்ப 2 வேசிகள், 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் பிள்ளை பிறக்குது, ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். இவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. இந்த 3ஆம் நாள், யூ ஹேவ் டு அண்டர்லைன் தி வேர்ட் 3ஆம் நாள். இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றால் நாங்கள் ஒருமித்திருந்தோம், எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறு ஒருவரும் இல்லை. இதுதான் அந்த சிச்சுவேஷன். ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது, ராத்திரி ஒருத்தி தான் பிள்ளை படுத்திருக்கிறது மேல பிறண்டு படுத்ததுனால அந்த பிள்ளை மூச்சு திணறி எப்படியோ இறந்து போயிருது, செத்து போயிருது. செத்து போனதை தெரிஞ்ச உடனே ராத்திரியில என்ன பண்றா, செத்து போன பிள்ளைய தூக்கி அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளை இடத்துல போட்டுக்கிட்டு, உயிரோடு இருக்கிற பிள்ளைய தூக்கி தான் பக்கத்துல போட்டுட்டு அவளும் தூங்கிடுறா. காலையில எந்திரிச்சு இந்த இன்னொரு தாய் அவ பிள்ளைக்கு பால் கொடுக்கலான்னு சொல்லி அவ எடுக்கும் பொழுது பார்த்தா பிள்ளை செத்து போயிருக்குது. கொஞ்சம் வெளிச்சம் வரும் பொழுது அந்த பிள்ளைய உத்து பார்க்கறா. பிள்ளைய உத்து பார்க்கும் பொழுது பிள்ளை செத்து போயிருக்குது. அந்த பிள்ளை தன்னுடைய பிள்ளை இல்லைங்கிறது தாய் கண்டுபிடிச்சிடுறா. ஆனா தாய் கண்டுபிடிச்சு சொன்னாலும் இன்னொருத்தி அதை ஒத்துக்கவே இல்லை, சம்மதிக்கவே இல்லை. செத்து போனதுதான் உன் குழந்தை, உயிரோடு இருக்கிறது ஏன் குழந்தைன்னு சொல்லிடுறா.
சரி, இந்த கேஸை எப்படி சால்வ் பண்றது? அப்போ இந்த கேஸ் நேரா ராஜா கிட்ட போகுது, சாலமோன் ராஜா கிட்ட போகுது. சாலமோன் ராஜா கிட்ட போனீங்கன்னா 23வது வசனம் சொல்லுது, 2 பேரும் என்ன செஞ்சாங்களாம், அதை பத்தி சொல்லி முன்பாக ராஜாக்கு முன்பாக வாதாடுறாங்க. 2 பேரும் ஒரே ஸ்டேட்மெண்ட். 2 பேரும் சொல்றாங்க, இது எங்களுடைய குழந்தை தான், இது ஏன் குழந்தை தான், உயிரோடு இருக்கிறது தான் ஏன் குழந்தைன்னு. பாருங்க, இதுதான் 2 ஸ்டேட் சொல்யூஷன். ஒரு லேண்டு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேண்டு, 2 ஸ்டேட், ஒன்னு இஸ்ரேல், இன்னொன்னு பாலஸ்டைன். இந்த 2 ஸ்டேட்டும் சொல்றாங்க இது எங்க இடம் தான், இது எங்க இடம் தான் அப்படின்னு. ஆனா இப்போ ஒரு தாய்க்கு 2 பிள்ளைங்க இருக்கலாம், ஆனா ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் தான் இருக்க முடியும். ஆனா இந்த இடத்துல 2 தாய்மார்கள் உரிமை கொண்டாடுறாங்க. அப்ப இது யாராவது ஒருத்தருக்கு தான் சொந்தமாக முடியும். ஒரு குழந்தைக்கு எப்படி 2 தாய் இருக்க முடியாதோ, இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துக்கும் ஒரு ஓனர் தான், ஒருத்தருக்கு தான் அந்த ஓனர்ஷிப் இருக்குமே தவிர இன்னொருவருக்கு இல்லை. அப்ப அது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உடனே அவர் சொன்னாரு, சரி உனக்கும் வேண்டாம் இவளுக்கும் வேண்டாம், ஒரு பெரிய கத்திய கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த குழந்தைய 2ஆ வெட்டு, உயிரோடு இருக்கிற குழந்தைய 2ஆ வெட்டி ஒரு பாதிய ஒருத்திக்கும் இன்னொரு பாதிய இன்னொருத்திக்கும் கொடுத்துருன்னு சொன்ன உடனே அந்த இன்னொருத்தி சொன்னா, யாருடைய பிள்ளை செத்து போச்சோ அவ சொன்னா அதுக்குதான் கரெக்டான தீர்ப்பு அப்படின்னு அவ சொன்னான். இந்த குழந்தைய நீங்க வெட்டிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனா பாருங்க, அதான் நான் சொன்னேன், இஸ்மவேலர்களுடைய சில ஆர்டிகிள்ஸ்ல so death for themselves and death for others. ஆனா இன்னொருத்தி சொல்றா, வேண்டாம் வேண்டாம், அப்படி இருந்து அது உயிரோட இருக்கட்டும், ஐ ஸ்பீக் லைஃப், அது உயிரோட இருக்கட்டும், அந்த பிள்ளை ஏதோ ஒரு இடத்துல உயிரோட இருந்தா சரி, வேணா அவகிட்டயே கொடுங்க அப்படின்னு சொல்றான். இந்த ப்ராப்ளம் நினைச்சு பாருங்க, ஆண்டவர் சில சமயத்துல சில சம்பவங்கள், சில அற்புதங்களை, எத்தனையோ கேஸை சாலமன் தீர்த்திருக்கலாம். ஆனா ஏன் இந்த கேஸை கொண்டு வந்து இங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு? எதிர்காலத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனை இதே தாங்க. ஒரு லேண்டு 2 ஸ்டேட்டு, ஒருத்தர் அதை உடைக்கலான்னு தீர்மானம் கொடுக்குறாங்க. ஆனா ராஜாவுக்கு தெரியும் அவர் அந்த குழந்தைய வெட்ட போறது கிடையாதுன்னு. சாலமனுக்கு தெரியுமா தெரியாதா? சாலமனுக்கு நல்லா தெரியும் அவர் வெட்ட போறது இல்ல. அப்புறம் ஏன் அந்த ஆர்டர் கொடுத்தாரு? he wanted to find who the true mother is. உண்மையான தாயா இருந்தா அந்த குழந்தை உயிரோட இருக்கணும்னு சொல்லி அவ ஃபைட் பண்ணுவாங்கிறது சாலமோனுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அதே போல யார் அந்த குழந்தை உயிரோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாலோ அவ தான் உண்மையான மதர்னு சொல்லி அந்த குழந்தைய கொடுத்துட்டாரு. இந்த சம்பவத்தை நீங்க எதோட ரிலேட் பண்ணலாம்? 3வது நாள் அப்படின்னா 1 பேதுல நம்ம வாசிக்கிறோம், ஒரு நாள் என்பது 1000 வருஷங்கள், 3000 வருஷம். 3வது நாள் பாருங்க, அப்போ ஒரு தேசம் கிட்டத்தட்ட இஸ்ரவேலர்களுக்கு தேசமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 2500 வருஷங்களா 3வது நாள், அதாவது அந்த 3rd இயர்ல தான் உங்களுக்கு ஒரு நாடு கிடைக்குது. ஏசாயா 60, அப்போ இங்க ஒரு குழந்தைன்னு சொல்றத நான் எதுக்கு ஈக்குவேட் பண்றேன்? ஒரு தேசத்துக்கு ஈக்குவேட் பண்ற, ஒரு பிள்ளை பிறந்தது. பாருங்க, அதுக்கு ஆதாரமா ஒரு வசனம் இருக்கிறது. ஏசாயா 66ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 66 முதல் வசனம், கொஞ்சம் வேகமாய் வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம். 8வது வசனம் வாசிக்கலாம். அதே 66:8. இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? ஒரு ஜாதி பிறக்குமா? சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தினுடைய பிறப்பை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வசனம். அப்ப கர்ப்ப வேதனைப்பட்டு ஒரு தேசத்தை பெற்றெடுத்தாங்க. அந்த தேசம் பெற்றெடுத்த அடுத்த நாள்ல இருந்தே இதே சண்டை தான். அப்ப அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, எதுக்கு சண்டை? அராபியர்கள் ஒரு பகுதி எடுக்கட்டும், இஸ்ரவேலர்கள் ஒரு பகுதி எடுக்கட்டும், 2 பேர் பக்கம் பக்கம். இன்னைக்கு சொல்றாங்க, சரி அந்த நாட்டை 2 பேத்துக்கு தாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கட்டும், யூதர்கள் இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கான அந்த யூனிலேட்ரல் அந்த முயற்சி எடுக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், 1 ஸ்டேட், இனிமேல் 2 ஸ்டேட் சொல்யூஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அதை பல வருஷங்களா எத்தனையோ பேர் முயற்சி பண்ணிட்டாங்க. அந்த தேசத்தை ஒட்டைக்கவே முடியல, அதை ஒரு நாடா பிரகடனம் பண்ணவும் முடியல.
இஸ்ரேல் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு நாடாயிடுச்சு. 1967 நடந்த 6 நாள் யுத்தத்துல அவங்க நிறைய பகுதிகளில் யுத்தத்துல கைப்பற்றவும் செஞ்சுட்டாங்க. ஜெருசலேமின் ஒரு பகுதியும் அவங்க கைக்கு வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாலஸ்தீனர்கள் அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு ஒத்துக்கவும் இல்லை, அவங்களுக்கு ஒரு நாடு அமையவும் இல்லை. அதுக்கு நடுவில் இன்னைக்கு இந்த காசா ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாகுச்சு. அப்போ அதே போலதான் இது எதோட கம்பேர் பண்ணலான்னா, ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, நீ உன் பிள்ளையை எடுத்துட்டு வந்து தகன பலியா எனக்கு கொடு, மோரியா மலைக்கு போய் நீ அந்த பிள்ளைய பலியிடுன்னு சொல்வார். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இதே வசனத்தை இதே சம்பவம் மாதிரி நீங்க பார்க்கலாம். அது எந்த டைம்ல நடந்துதான் ஆதியாகமம் இதை விவரிக்க ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ண டைம் இல்லை. நான் வேகமா போறேன், நீங்க படிச்சு பாருங்க. 22ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் பாருங்க. ஆண்டவர்கிட்ட வார்த்தையை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கட்டளையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, நீ எழும்பு, உன் பிள்ளைய ஒரே பேரான ஸோ there will be only one landங்க, ஒரே லேண்டு, ஒரே மக்கள் தான். அது என்ன நடந்தாலும் யார் நடச்சாலும் என்ன ஆக முடியாது, அது வந்து உடையாது அப்படிங்கிறது தான். அப்போ அதை எடுத்துட்டு போய் நான் குடிக்கிற மலைக்கு நீ பலியிடுன்னு சொன்னோன்ன அதிகாலையில எழும்பி கிளம்புறாரு. அப்ப 4வது வசனம் பாருங்க, 3ஆம் நாளில். ஸோ இங்கேயும் 3ஆம் நாளில் கேஸு சாலமோன் கோர்ட்டுக்கு ஒன்று வருது. எதுக்கு? ஒரு பார்ட்டிஷன் கேஸ். நான் யோசிச்சு பார்க்குறேன், ஏன்னா நானும் கோர்ட்டில் இருக்கிறதுனால இந்த ஃபேமிலி கோர்ட்டில் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். சில சமயம் வந்து நமக்கே புரிஞ்சுக்க முடியாது. நான் சொல்லுவேன், உங்கள் 2 பேர்த்தில் ஒருத்தர் உண்மையை பேசுகிறீங்க, ஒருத்தர் பொய்யை பேசுகிறீங்க, இங்கே ஒன்றும் லை டிடெக்டர் கிடையாது. ஆனால் இந்த கேஸ் இன்னைக்கு இருந்திருந்தா என்ன, எப்படி நாங்கள் டீல் பண்ணியிருப்போம்? சரி, போய் உயிரோடு இருக்கிற குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வா, இறந்த குழந்தைக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்துட்டு வா, சிசிடிவி கேமராவை அனலைஸ் பண்ணு, ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வா, இல்லைன்னா வேற ஐ விட்னஸ் எடுத்துட்டு வா, இப்படி பல விதமான கேட்டுட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் அன்னைக்கு ஒரு சிசிடிவி கேமராவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர் பயன்படுத்தியதெல்லாம் அந்த ஞானம் தான். இன்னைக்கும் இவங்க இந்த ஜனங்கள் கிட்ட வெளிப்படுவது தி இன்டெலிஜென்ஸ் தான். ஜனங்கள் உலகம் பிரமிக்குது, எப்படி இவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஞானம் இவனுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு தகன பலியா நீ கொடுன்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது ஈசாக்க கட்டி பலிபீடத்தின் மேல வச்சு பாருங்க. 10வது வசனம், பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி, அதாவது 2 துண்டா வெட்டும்படி, வெட்டுறதுக்கு தன் கையை நீட்டி கையெடுத்தான். அப்ப சாலமன் எப்படி நிறுத்து பிள்ளைய வெட்டாத அப்படின்னு சொன்னாரோ, அங்க கர்த்தர் என்ன செய்யறாரு ஆபிரகாமுக்கு, நிறுத்து, நீ பிள்ளைய நீ வெட்ட வேண்டாம். ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் அந்த 3ஆவது நாள்ல பலியிடும்படியாக அங்க ஒரு ரேம கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். ஸோ இன்னைக்கு இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கும் சாலமோன் அன்னைக்கு எப்படி ஒரு நியாயம் தீர்ப்பு கொடுத்தாரோ இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு நிச்சயமாக வெளிப்படும். ஸோ நிறையா பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறாங்க. என்ன வந்தாலும் நாங்கள் சரண்டர் ஆக மாட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. பாருங்க, இந்த மக்கள் நிற்கிறாங்க பாருங்க. அதுல கீழே பாருங்க, அமெரிக்காவோட ஃபிளாக், இஸ்ரேலோட ஃபிளாக் எல்லாம் கீழே விரிச்சு அவங்க நிற்கிறாங்க பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பும் கசப்பும் மக்கள் மத்தியில் இருக்கு பாருங்க. அதாவது இப்போ நியூயார்க்ல வந்து ஒரு இஸ்லாமிய நபர் வந்து மேயர் ஆயிருக்கிறாரு. அப்போ சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அமெரிக்கா நம்ம கண்ட்ரோல் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் அமெரிக்கா நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்பம். இதுதாங்க இந்த வாரத்தில் நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் ஒரு முக்கியமான ஷேக், பாலஸ்தீனியன் ஷேக், கிட்டத்தட்ட 500,000, அவர் சொல்றாரு, பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியிலிருந்து நாங்க விலகுறோம் அப்படின்னு சொல்லி நாங்க இஸ்ரேலை ஆதரிக்கிறோம், இஸ்ரேலை ஒரு நாடாகவே நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுதான் இப்ப நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா இருக்குது வரலாறுல. He says full recognition of Israel as a Jewish state, அது ஒரு நாடாக நான் அங்கீகரிக்கிறேன். இனிமேல் பயங்கரவாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியிலிருந்து நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் அக்கார்ட்ஸோட நான் சேர்ந்து சமாதானத்திற்காக, வரக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்காக, ஒரு செழிப்பிற்காக நான் ஒரு உடன்படிக்கை நான் செய்கிறேன். இனிமேல் நான் பயங்கரவாதத்திற்கு நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது ஏதோ ஒரு சாதாரண ஒரு நியூஸா பார்க்காதீங்க. திஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் தி ஹிஸ்டரி. ஒரு மிகப்பெரிய சமாதானம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது.
ஸோ இது இதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த நாடு யாரோடது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்கியாலஜி ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசர் கேலண்டர் அப்படின்னு சொல்லி பேர். இதை கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு லைம் ஸ்டோன், இது ஒரு கல். ஸோ இந்த ஸ்டோனில் என்ன அப்படின்னா பழங்காலத்தில், அதாவது நம்ம இன்னைக்கு சாலமோனை பற்றி படித்ததுனால இது சாலமோன் ஆட்சி செஞ்ச காலத்தில் இருந்த ஒரு லைம் ஸ்டோன் கல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பழைய எபிரேய எழுத்துக்கள் அதில் எழுதி இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு இருந்த விவசாயத்துக்குரிய சில பிரமாணங்கள். அதாவது பாருங்க, இன்னைக்கு அது எங்க இருக்கு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டர்க்கி, அங்க இஸ்தான்புல் மியூசியத்தில் இருக்கு. ஒரு காப்பி இஸ்ரேல் நாட்டிலையும் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெமரி எக்ஸசைஸ் போல அதில் 7 லைனுக்கு அதில் எழுதி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன குறிக்குதுன்னா எபிரேயர்களோ யூதர்களோ ஏதோ திடீர்னு வந்தவங்க கிடையாது. அவங்க அன்னைக்கு ஆட்டோமன் எம்பையருக்கு கீழே இருந்த அந்த பாலஸ்டைன்ல இருந்து தான் இந்த கல் எடுத்திருக்காங்க. அது சாலமோனுடைய நாட்களை சேர்ந்ததுங்கிறதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது 2 மாசம் ஹார்வெஸ்டிங், 2 மாசம் விளைச்சல், 2 மாசம் நம்ம விதைக்கிறது, ஒரு ஃபிளாக்ஸ் பார்லி 2 மாசம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆதாரமான எல்லா வசனங்களுமே லேவியராகம புஸ்தகத்துல இருக்குது. அந்த புஸ்தகத்துக்கு ஈக்குவலான சில ஸ்டேட்மெண்ட்ஸை இந்த கல்வெட்டுகள்ல எழுதி இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக உறுதிப்படுத்துவது என்ன அப்படின்னு சொன்னா எபிரேயர்களும் அந்த காலத்திலே எழுத்து வடிவத்தில் இந்த லாங்குவேஜ் இருந்ததும் இந்த மக்கள் இருந்ததும் உண்மை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்க்கலாம் என்னென்ன புதிய தீர்மானங்கள் எடுக்கிறாங்க, இந்த சமாதான பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு தொடரும்.